ஏப்ரல் 1ல இருந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறப்போகுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடியே இருந்து நம்மளுக்கு வந்துச்சு. அதே மாதிரி ஆர்பிஐ பேன் கார்டா இருக்கட்டும், ஏடிஎம் கார்டா இருக்கட்டும், இந்த மாதிரி கேஷ் வித்ட்ரால் டெபாசிட் பண்றதுக்கு எல்லாமே ரூல்ஸை வந்து மாத்துனாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி பேங்க்குக்கு, புரோக்கர்ஸ்க்கு, ரெண்டர்ஸ்க்கு, ட்ரேடர்ஸ்க்கு ஸோ இவங்களுக்குமே வந்து சேஞ்சஸ், அதாவது ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாவது ஏப்ரல் 1ல வந்து இனிமே இந்த ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்ன ரூல்ஸ் அப்படின்னா, பேங்க்ஸுக்கு எப்படி ஸ்டாக் மார்க்கெட் மணி லெண்ட் பண்ணணும், அதே மாதிரி புரோக்கர்ஸ்க்கு எவ்வளோ ஃபண்டிங் கொடுக்கணும், அப்புறம் ட்ரேடர்ஸ் எவ்வளோ லேவரேஜ் அதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸாம்பிளா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, புரோக்கர்ஸ்க்கு ஃபண்டிங் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி ஓவர் லேவரேஜ் ரெடியூஸ் ஆகணும், ரிஸ்க் எல்லாம் வந்து லிமிட் பண்ணணும், இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க ஆர்பிஐ. ஸோ இதை இப்போ வந்து ஏப்ரல் 1ல இருந்து ஜூலை 1 வரையும் போஸ்ட்மான் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ரூல்ஸ் வந்து யாருக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேங்க்ஸ்க்காகவும், புரோக்கர்ஸ்க்காகவும், ட்ரேடர்ஸ்க்காகவும் தான். ஸோ பேங்க்ஸ் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு லோன் கொடுக்கணும், புரோக்கர்ஸ்க்கு ஃபண்டிங் கொடுக்கணும், அதே மாதிரி ரிஸ்க் எல்லாம் வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி புரோக்கர்ஸ்க்கு ஃபண்டிங்கை டைட்டா கொண்டு வர மாதிரி, லேவரேஜை ரெடியூஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரியும். ஸோ இதுல ட்ரேடர்ஸ் தான் வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, இன்டர்நெட் ட்ரேடிங்கை வந்து டஃபா கொண்டு வந்திருக்காங்க, மார்ஜின் ட்ரேடிங்கையும் குறைச்சிருக்காங்க. ஸோ ஈஸியா மணி சேஞ்சஸ்மே வந்து ரெடியூஸ் பண்ணிருக்கனால இந்த ரூல்ஸ்னால ட்ரேடர்ஸ்க்கு தான் வந்து கொஞ்சம் அதிகமா இம்பாக்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆனா இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து ஏப்ரல் 1ல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ்க்கு அப்புறம் போஸ்ட்மான் ஆகி ஜூலை 1க்கு அப்புறம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இந்த ரூல் இப்பவே ஏன் டிலே ஆச்சு, அதாவது ஏன் போஸ்ட்மான் ஆச்சு அப்படின்னா, அதுக்கு முக்கிய ரீசனே பேங்கர்ஸும் புரோக்கர்ஸும் சொல்லிட்டாங்க, நாங்க இதுக்கு ரெடியாக இல்லை, ஏன்னா வந்து இன்னும் எங்களுக்கு டைம் வேணும். ஸோ இப்போ எங்களுக்கு இருக்கிற வேலையை வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு ரெடி ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஓவராலா அவங்க என்ன சொல்ல வராங்க, அதாவது பேங்க்ஸும் புரோக்கர்ஸும் நாங்க ரெடியா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ஸ்லாம் சொல்றப்போ, நம்ம சிஸ்டம் வந்து ரெட்லைன்ஸை பார்க்கணும். ஸோ ஏன்னா பேங்க்ஸா இருக்கட்டும், புரோக்கர்ஸா இருக்கட்டும், சிஸ்டம் எல்லா சிஸ்டமே அப்டேட் பண்ணணும். அதே மாதிரி ரிஸ்க் கால்குலேஷனா இருக்கட்டும், ரிப்போர்ட்டிங் வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ செகண்ட் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் ஷாக் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ சடன் ரூல்ஸ் வந்துச்சு அப்படின்னா, லிக்விடிட்டி கிராஷா இருக்கட்டும், ட்ரேடர்ஸ் வந்து ரொம்பவே பேனிக் ஆகுவாங்க. அதே மாதிரி மார்க்கெட்டுமே ஃபாலா தான் இருக்கிற சிச்சுவேஷன்ல, மார்க்கெட் கிராஷா இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து இந்த மாதிரி நீங்க ரூல்ஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்பவே ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லிக்விடிட்டி ப்ராடக்ட்ஸ், அதாவது லேவரேஜை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ட்ரேடிங் வால்யூம் குறையும், புரோக்கர்ஸ் பிசினஸும் பாதிக்கும். ஸோ இந்த ரூல்ஸ் கொண்டு வரப்போ இது எல்லாமே பாதிக்குதா, அஃபெக்ட் ஆகுது அப்படின்றப்ப எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ ஃபோர்த் பாயிண்ட், பேங்கிங் ப்ரெஷர் அவாய்ட் பண்ணணும், அதுக்காக கேபிட்டல் ரெக்ரூட்மெண்ட்டை இன்க்ரீஸ் ஆகும் இந்த ரூல்ஸ் கொண்டு வந்துச்சுன்னா. அதே மாதிரி லெண்டிங்மே வந்து ஸ்லோவாகும். ஸோ இது வந்து கொஞ்சம் டிலே பண்ணுங்க, அதாவது எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு பேங்க் சைட்ல இருந்தும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லாபி ப்ரெஷர், அதாவது புரோக்கர்ஸ் ஆல்ரெடி ரெக்யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இமிடியேட்டா இம்ப்ளிமெண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே சொன்னதுனால சரி ஓகே டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ டிலே பண்ணியிருக்காங்க, அதாவது போஸ்ட்மான் பண்ணியிருக்காங்க ஜூலை 1 வரையும். ஸோ ஏப்ரல், மே, ஜூன், அதாவது இப்போ 3 months வந்து இருக்கு. இந்த 3 monthsக்குள்ள நீங்க எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான டைம்லாம் இருக்கோ ஸோ அந்த டைம்குள்ள உங்களுக்கு என்ன மாதிரி அப்டேட்டா இருக்கட்டும், ஸோ ட்ரேடர்ஸ் அவேர்னஸா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் அவேர்னஸா இருக்கட்டும், ஸோ உங்களோட கஸ்டமர்ஸை எந்த அளவு நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கணுமோ ஸோ அந்த அளவு அப்டேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு 3 months டைம் வந்து பேங்கர்ஸ்க்கும், புரோக்கர்ஸ்க்கும், ட்ரேடர்ஸ்க்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணிட்டு இந்த 3 months முடிச்சு ஜூலை 1ல இருந்து புதிய, அதாவது நியூ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பேங்க்ஸ் ரெடியா இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவங்களோட சிஸ்டம் அப்டேட் ஆகல, அட் த சேம் டைம் ரிஸ்க் மாடல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகல, ஸோ அதே மாதிரி கம்ப்ளைண்ட்ஸுமே வந்து இன்னும் செட் கம்ப்ளீட் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனாலேயே இம்ப்ளிமெண்ட் வந்து கொஞ்சம் வேணாம், ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படின்ற மாதிரி பேங்க் சைட்லையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஸோ 3 months டைம் கொடுத்தாச்சு. ஜூலை 1க்கு அப்புறம் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. ஜூலை 1க்கு அப்புறம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னா, ரூல்ஸ் ஃபுல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆகும். அட் த சேம் டைம் இன்ட்ராகிவ் ஃபண்டிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கும், லேவரேஜ் கண்ட்ரோல் ஆகிரும், ஈஸி பேரோயிங் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதனால என்ன மாதிரியான இம்பாக்ட் நடக்கும் அப்படின்னா, ஹை ரிஸ்க் ட்ரேடிங் குறையும்.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகும். அட் த சேம் டைம் ட்ரேடர்ஸ்க்கு இது ஒரு டஃப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் தான் டிலே ஆகுதே தவிர எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே வந்து சேஞ்ச் ஆகல அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரிக்ட் ரூல் தான் வந்து ஃபாலோ பண்ணப்படும். ஸோ ஜூலை 1க்கு அப்புறம் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் தான் வந்து ஃபாலோ ஆகும். ஸோ அதுபடி தான் நீங்க வந்து கண்ட்ரோல், நாங்க என்னென்ன கண்ட்ரோல் பண்ண சொல்றோமோ அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு ஆர்பிஐ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏப்ரல் 1ல இருந்து ஜூலை 1 வரையும் 3 months டைம் கொடுத்திருந்தாலும் இது ஒரு ரிலீஃப் அப்படின்னாலும் ரூல்ஸ் வந்து எந்த விதத்திலையும், அதாவது எந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆகல அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்திருக்காங்க. ஸோ ரூல்ஸ் சேஞ்ச் ஆகல, டைம் மட்டும் தான் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இப்போ ஆர்பிஐ 3 months எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? ஸோ வந்து 3 monthsல எல்லா ஒர்க்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்களா? ஸோ இது எந்த அளவு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.